ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரணம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நம்ம சுக்கரா அஸ்ட்ரோவை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய பதிவு 10ஆம் பாவத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு. 10ஆம் பாவம் அப்படின்னா எப்படிப்பட்ட பாவம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பொதுவாக கேந்திரங்களில் ஒன்றாக வரக்கூடியது. கேந்திரங்களில் அப்படின்னு சொல்லும் பொழுது லக்கணத்துக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், 4ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் லக்கணத்துக்கு 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. சமுதாயம், சொசைட்டி, அதாவது சொசைட்டியை ஃபேஸ் பண்ணக்கூடிய இடமே 7ஆம் இடம் தான். அப்போது இந்த சமுதாயத்தையும் நம்மை சுற்றியுள்ள அனைத்து விஷயங்களையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரியணும், அல்லது அந்த 4ஆம் பாவம் நமக்கு சிறக்கணும். 4ஆம் பாவம் அப்படின்றது முதன்மையாக சொல்லக்கூடிய குணக்காரகத்துவம் அப்படின்றது தாய். அப்புறம் வண்டி, நம்ம எந்த அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கிறோம், நம்முடைய கல்வி என்ன, நம்முடைய திறமை என்ன, நம்முடைய திறன் என்ன, நமது அறிமுகம் என்ன அப்படின்றத இந்த 4ஆம் பாவம் தான். 4ஆம் பாவத்தினுடைய ஒரு செயல்பாட்டை பொறுத்து அந்த 4ஆம் பாவம் எந்த அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்ல வீடு, பெரிய வீடு, ஊருக்குள்ளேயே பெரிய வீடு கட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது யார் சொல்லுவாங்க? 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொசைட்டி தான் சொல்லும். நல்ல வண்டி வாங்கியிருக்கார், யார் சொல்லுவாங்க? 7ஆம் பாவம் சொசைட்டி தான் சொல்லும். அதே மாதிரி மிகப்பெரிய நிலச்சுவான் அப்படின்னு சொல்லக்கூடியது, பெரிய நிலப்பரப்புக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது எல்லாமே 4ஆம் பாவத்தில் வர்றது. இந்த 4ஆம் பாவத்தை யார் சொல்லுவாங்க அப்படின்னா 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொசைட்டி தான் சொல்லுவோம். நம்மளை சுற்றிய நண்பர்கள், உறவினர்கள், கணவன், மனைவி, இவங்க எல்லாமே. என் வீட்டுக்காரர் பெரிய வண்டி வாங்கியிருக்காரு, கார் வாங்கியிருக்காரு, இல்லை என் வீட்டுக்காரினுடைய சொத்து, பேக்ரவுண்ட் இந்த மாதிரி அப்படின்னு கணவனை பற்றிய மனைவியும், மனைவி பற்றி கணவன் சொல்லிக்கிறது. இவங்க 2 பேர்த்தையும் பற்றி பேசுறது அப்படிங்கிறது, இந்த குடும்பத்தை பற்றி பேசுறது 7ஆம் பாவம். இந்த 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய வசதி வாய்ப்புகளையும் நம்ம எந்த அந்தஸ்தில் இருக்கோம் அப்படின்றத சொல்லக்கூடியது. விமர்சனம் பண்ணுறதும் 7ஆம் பாவம் தான், நம்மளை தூக்கி நிறுத்துறதும் 7ஆம் பாவம் தான், நமக்கு ஒத்துழைப்போடு இருப்பதும் 7ஆம் பாவம் தான். இது எல்லாமே நட்பு, கூட்டாளி, பொதுஜனம், இது எல்லாமே 7ஆம் பாவத்தில் வருது. அப்போ நம்ம என்னென்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படிங்கிறது விமர்சனம் பண்ணுறதும் 7ஆம் பாவம் தான். அதே மாதிரி நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்லி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய இடமும் அந்த 7ஆம் பாவம் தான். அப்போ இந்த ரெண்டையுமே நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது 10ஆம் பாவம். அதனால தான் அது பெருங்கேந்திரம் அப்படின்னு சொன்னாங்க. 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம செய்யக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். முக்கியமாக அதில் தொழில் அப்படின்னு எடுப்போம், நிறைய இருக்குது. ஒரு பாவகத்துக்கு காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது, குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்துக்கு எப்படி குணங்கள் நிறைய இருக்குதோ அது மாதிரி அந்த பாவகத்திற்கு அப்படின்றது குணங்கள் அப்படின்றது நிறைய இருக்கும். அதில் முக்கியமானது அப்படின்றது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இந்த கர்மம் அப்படின்றதே நிறைய இருக்குது. கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையிலேயே நீ செய்யக்கூடிய செயல் வினைகள், செயல்பாடுகள், வேலைகள், நீ என்னென்ன செய்ய போகிற அப்படின்றது பூராமே கர்மாவில் வந்துடும், கர்மம் அப்படின்றதுல. அப்புறம் நீ செய்யக்கூடிய கர்மம், உனது தகப்பனாருக்கு செய்யக்கூடிய கர்ம காரியம், தாயாருக்கு செய்யக்கூடிய கர்ம காரியம், மற்ற பெரியோர்களுக்கு செய்யக்கூடிய கர்ம காரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது தர்ம கர்ம காரியத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அதுவும் கர்ம தான். அந்த கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீ எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரியான கர்ம காரியங்களை செய்ய பிறந்திருக்க அப்படின்னு சொல்லக்கூடியதும் கர்மம் தான். அது போக உனக்கு யார் கர்மம் செய்வா அப்படின்றதையும் சொல்லக்கூடியது தான் அந்த கர்மம். அப்போ ஒரே வார்த்தைக்கு இத்தனை குணக்காரத்துவங்கள்லாம் இருக்குது. அப்போ அது போக தொழில் என்ன, எப்பேற்பட்ட தொழில், உன்னுடைய வளர்ச்சி என்ன, அதே மாதிரி அதில் வரக்கூடிய வியாபாரம் என்ன, வியாபார நுணுக்கங்கள் என்ன, இதெல்லாம் சொல்லக்கூடிய நிறைய சொல்லிக்கிட்டே போகும். அந்த பாயிண்டில் 10ஆம் பாவத்தில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவர் இன்னார் இந்த தொழில் செய்ய தகுதியானவர் அப்படின்னு சொல்லக்கூடியதை சொல்லக்கூடிய பாவம் 10ஆம் பாவம். இவர் இன்ன தொழில் செஞ்சிட்ருக்கார் அப்படின்றத அடையாளப்படுத்தக்கூடிய பாவம் 10ஆம் பாவம். இன்ன தொழில் மூலமாக இவ்வளோ வீடு சம்பாதிச்சார் 4ஆம் பாவம். இன்ன தொழில் மூலமாக இந்த வண்டி வாங்கினார் 4ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவத்தை விமர்சனம் பண்ணுறதும் அல்லது விமர்சையாக பேசக்கூடியதும் 7ஆம் பாவம். அப்போ இந்த 4 பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணம் 4, 7, 10 இந்த பாவங்களில் கிரகங்கள் அமைவு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக அருமையான அமைப்பாக இருக்கும். பொதுவாக கிரகங்கள் அப்படின்றது ஒரு ஜாதகருக்கு 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய 1ஆம் பாவம் லக்கணம், 5ஆம் பாவம் அப்படின்றது அவங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் 5ஆம் பாவத்திற்கு 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் பாவத்தில் கிரகங்கள் இருந்தால்
பொதுவாக இந்த 3 பாவங்களில் கிரகங்கள் இருக்கும் பொழுது கெடாமல் பலனை தருவார்கள் அப்படின்னு சொல்லும். அடுத்தபடியான பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதா 1, 4, 7, 10 இந்த கோணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜாதகருடைய பாரம்பரியத்தை குறிக்கக்கூடியது. அவர் இந்த வம்சாவளியில் வந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதகரை, அந்த நபரை அந்த சமுதாயத்திற்குள் தூக்கி பிடித்து நிறுத்தக்கூடிய பாவம் அப்படின்றது இந்த 1, 5, 9 அது அவருடைய வம்சாவளி. அடுத்து இந்த 1, 4, 7, 10 அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த ஜாதகர் இந்த பூமியில் இவர் பிறந்த நாளிலிருந்து எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த அவருடைய பூர்வீகம் அவருடைய வம்சாவளிக்கு மேலே இவர் எந்த அளவுக்கு வாழ்க்கையை வாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த 1, 4, 7, 10 அப்படின்றதெல்லாம் சொல்லும். அந்த 1, 4, 7, 10 மிக மிக உயரிய பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரும் கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க 10ஆம் பாவத்தை. அப்போ அந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து 10ஆம் பாவம் அமையக்கூடிய அமைப்பை பொறுத்து அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை மிக சீராக சிறப்பாக நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கையை, பெருமையான வாழ்க்கையை, அந்தஸ்தான வாழ்க்கையை, அவலநிலை இல்லாத வாழ்க்கையை தரக்கூடியவன் 10ஆம் பாவம். அப்போ அந்த 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக இந்த 10ஆம் பாவத்தில் 2 கிரகங்கள் ஸ்திரத்தன்மையோடு நிற்கும். பொதுவாக லக்கணம் 4, 7, 10 இந்த 4 பாவங்கள்லையுமே குறிப்பிட்ட சில கிரகங்கள் ஸ்திரத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் நிற்கக்கூடியது. புதன், குரு அப்படின்றது லக்கணத்திலையும், சந்திரன், சுக்கிரன் அப்படின்றது 4ஆம் பாவத்திலையும், சனியும் ராகுவும் அப்படின்னு சொல்லக்கூடியது 7ஆம் பாவத்திலையும், சூரியனும் செவ்வாயும் அப்படின்னு சொல்லக்கூடியது 10ஆம் பாவத்திலையும். அப்போ இந்த 10ஆம் பாவத்தில் நிலை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்திரத்தன்மையோடு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே சூரியன் வித்து, செவ்வாய் பூமி. அப்போது விதைக்கக்கூடியது இந்த பாவத்தில் தான். ஏன் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இந்த இடத்துல ஸ்தான பலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 10ஆம் பாவத்தில் தான் இந்த ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய வம்சாவளி வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆண் வாரிசை பெறக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக பெருமைப்படக்கூடிய ஒரு பாவம் அப்படின்றது 10ஆம் பாவம். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. லக்கண பாவம் என்னவோ அந்த லக்கண பாவத்திற்கு இணையான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னா இங்கே இந்த இடத்துல 10ஆம் பாவத்தை நம்ம எடுத்து பேசலாம். அப்போ அந்த 10ஆம் பாவம் ஒருத்தருக்கு தெளிவான முறையில் அமையுது அப்படின்னா அவங்களுக்கு உண்மையிலேயே வாழ்க்கையை சிறக்க இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 10ஆம் பாவத்தில் சூரியனும் செவ்வாய் அப்படின்றது பூமிக்காரன், பூமியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்றது செவ்வாய். வித்து அப்படின்னு சொல்லக்கூடிய விதையை குறிக்கக்கூடியவன் சூரியன், ஆன்மக்காரகன் அல்லவா. அப்போ இவங்க 2 பேரும் இந்த இடத்துல நல்ல பலமாக ஸ்திரத்தன்மையோடு ஸ்தான பலத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் அதில் சூரியனும் செவ்வாயும் அப்படின்றது ஒரு ஸ்தான பலத்தில் இருந்துடுறாங்க அப்படின்னு சொன்னாலுமே அந்த சூரியன் லக்கணத்துக்கு ஆகாத கெடுக்கிரகமாக இருந்து ஸ்தான பலம் ஆகிட்டா அது வம்பு. பொதுவாக 10ல் சூரியன் இருக்கார், ஸ்தான பலத்தோடு இருக்கார், அட்டமாதிபதியாக இருந்தவன்றது மகர லக்கணம், லக்கணத்துக்கு எட்டக்கூடியவன் அஷ்டமாதிபதி. இவர் போய் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் சனி உச்சமாகக்கூடிய இடத்துல போய் அவர் ஸ்தான பலத்தில் உட்காந்துட்டார் அப்படின்னா மிக கடுமையான பலன்களை தரக்கூடிய ஒரு வல்லமை உடைய ஒரு கிரகம். அப்போது அந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து தான் ஒரு ஜாதகனுடைய தொழில் மேன்மை, அந்தஸ்து, இன்னார் என்று அறியப்படக்கூடிய ஒரு அடையாளம். லக்ன பாவத்தில் உயரம், அளவு, ஸ்டவுட்டு, ஸ்லிம்மு, கலரு, முடி, ஊர், பிறப்பு இதெல்லாம் சொல்லும். ஆனால் இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னாலும் இன்னார் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பாவம்ன்றது 10ஆம் பாவம். இதான உத்தியோகம் தானே புருஷ லட்சணம். அப்போது என்ன தொழில், உண்மையிலே நீங்கள் பாருங்கள், ஒரு தொழில் செய்யலை அப்படின்னா பல தொழிலை செஞ்சுட்டீங்கன்னா உங்களோட அடையாளம் வெளியே தெரியாது. சாதாரணமாக ஒரு கூலி வேலையிலையும் நேர்த்தியான வேலை, ஒரு பழு தூக்கக்கூடியது, சுமை தூக்கக்கூடியவராக இருந்தாலும் அந்த பேரை சொல்லித்தான் அவரை கூப்பிடுவார். அந்த அவருடைய பேர் அதுக்கு பின்னால் தான் வரும். இப்போ நான் ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கேன் அப்படின்னா ஜோதிடர் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லுவாங்க, அதுக்கு பின்னால் தான் என் பேரே சொல்லுவாங்க. அப்போ இந்த பேருக்கே ஒரு முன்மொழியாக, பேருக்கே ஒரு அடைமொழியாக வரக்கூடியது அந்த 10ஆம் பாவம் தான். அப்போ நான் என்ன தொழில் செய்கிறேன் அந்த தொழிலை வச்சு தான் என்னை அடையாளமே படுத்துவாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஜாதகருக்கு ஒரு லக்கணத்திற்கு அடையாளம் தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 10ஆம் பாவம். அப்போ இந்த 10ஆம் பாவத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் அவருக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். பொதுவாக லக்னாதிபதி 10ல் இருந்தால் தான் விரும்பிய தொழிலை செய்யக்கூடிய மனிதன் என்றால், லக்னாதிபதியே 10ல் போய் உட்காந்துடுறார். அப்போ தனக்கு என்ன தொழில் வேணும், தான் என்ன செய்யணும், நம்ம எப்படி மாதிரி தொழிலை அமைச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த ஜாதகர் மிக மிக தெளிவாக ஒரு
அமைப்பை கொண்ட ஜாதகராக இருப்பார். பொதுவாக சூரியன் நிற்கும் பொழுது அரசாங்க வேலை அப்படின்னு சொல்லக்கூடியதை தெளிவாக செய்வாங்க. இதில் வந்து என்னென்னா, ஒரு ராகு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ராகு அப்படின்றது வந்து விதை, அதாவது பாரம்பரிய விதை அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன்றது வந்து வித்து, ராகுன்றது வந்து பாரம்பரியத்தினுடைய வித்து. இப்போ சோளத்துக்கான பாரம்பரிய விதை அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த சோளத்துக்கான பாரம்பரிய விதை தான் ராகு. சோளன்றது வந்து சூரியன். உதாரணமாக சொல்ல போகும் பொழுது சோளத்தினுடைய பாரம்பரியம் அதில் நிறைய வரும். கிளைப்பிரிவுகள் இப்போல்லாம் வந்து புதுசு புதுசாக வந்து அந்த மரபணு மாற்றங்களில் வரக்கூடிய விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பூராமே சூரியன். ஆனால் அதுக்குன்னு மூலம் அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா, பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை சொல்லக்கூடியவன் ராகு. அப்போ அந்த ராகு ஒருத்தருக்கு வந்து தசை நடத்தினா அப்படின்னா, அந்த தசை நடத்தும் பொழுது அந்த ராகு இருக்கக்கூடிய பாவகமும், ராகுவை சுற்றி உள்ள 4 கேந்திரங்கள். ராகு பொதுவாக இப்போ லக்கணத்தில் இருக்கார் ராகுன்னு வச்சுக்கோமே. அப்போ லக்கணத்திலிருந்து தசை நடத்தக்கூடிய ராகுவிற்கு 4ஆம் பாவத்திலையும் 7ஆம் பாவத்திலையும் 10ஆம் பாவத்திலையும் கிரகங்கள் இருந்து தசை நடத்தினால், கணிக்க சிக்கலான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு தசை நடத்தும் பொழுது அந்த ராகு இருக்கக்கூடிய வீட்டிற்கு, உதாரணமாக லக்கணத்தில் ராகு இருந்து தசை நடத்துறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும், லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும், லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து அவர் தசை நடத்தினார் அப்படின்னா, அந்த 18 வருட தசை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜாதகருக்கு மிக பொன்னான தசையாக அமையும். கண்டிப்பாக வாழ்க்கையில் 18 வருஷம் உயர்ந்த நோக்கோடு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவன், மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்து, மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்து, மிகப்பெரிய சொத்து சொகத்தை கொடுத்து, வண்டி வாகனத்தை கொடுத்து, இந்த ஜாதகர் மாதிரி இந்த ஊருக்குள்ள யாருமே இல்லைங்கிற அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் கொண்டு போய் வச்சிருவான் ராகு. அப்போ ராகு தசை நடத்தும் பொழுதும் அந்த ராகுவிற்கு 4 வீடுகளிலும் கிரகங்கள் இருந்து தசை நடத்தினால் அதுக்கு பேர் பர்வத யோகம் அப்படின்னு பேர். அந்த பர்வத யோகத்தோடு ராகு தசை நடத்தினான்னா அந்த ஜாதகரை எந்த காலத்திலும் கீழே விழுக விட மாட்டான். இதுதான் அந்த 10ஆம் இடத்தினுடைய அந்த கேந்திரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அமைப்பு. அப்போ அப்பேற்பட்ட ஒரு தசம கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த சூரியன் இருக்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு அரசாங்கம் சார்ந்த வேலை அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம். இது வந்து ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய பலன் தான். இவருக்கு வந்து அரசாங்கம் சார்ந்த வேலை கிடைக்கும் அப்படின்றது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்தில். ஆனால் இதற்கு யார் யார் சப்போர்ட் பண்ணால் இந்த வேலைக்கு தான் இவர் போவார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா, 2ஆம் இடத்து அதிபதியினுடைய தன்மையை பொறுத்து. உதாரணமாக மேச லக்கணம், மேச லக்கணத்துக்கு 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது மகர ராசி. அந்த மகர ராசிக்கு சொந்தக்காரர் சனி. அப்போ அந்த சனியினுடைய தன்மையில் தான் இந்த மேச லக்னக்காரங்க வந்து வேலை செய்வாங்க, அவங்களுக்கு தொழில் அமையும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வகையில் பொதுவான பலனாக எடுத்துக்கலாம். ஆனால் அந்த சனியை மையமாக வைத்து அவர் செய்யக்கூடிய வேலை அப்படின்றது வந்து அவருடைய 2ஆம் பாவத்திலிருந்து இயக்கப்படும். அப்போ சுக்கிரனோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அல்லது 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய விஷயம், அல்லது இந்த சுக்கிரன் பார்த்த கிரகங்களுடைய தன்மையில் தான் இந்த 10ஆம் பாவத்தின் அடிப்படையில் அவர் தொழிலை செய்வார். ஆனால் இது என்ன உண்மையை சொல்ல வருது அப்படின்னா, 10ஆம் பாவம் மேச லக்னத்துக்கு சனியினுடைய வீடு அப்படின்றது வந்து இந்த 10ஆம் பாவம் சனியினுடைய வீடாக வருவதனால் மேச லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து மிக டெடிக்கேட்டடாக, அதாவது வந்து அர்ப்பணிப்போடு தொழில் செய்வாங்க, அர்ப்பணிப்போடு வேலையை செய்வாங்க. எந்த தொழிலை ஆரம்பித்தாலும் முழுமையான ஈடுபாட்டோடு செய்வாங்க அப்படின்றத உண்மை தத்துவார்த்தம். அதுக்காக சனியினுடைய வேலை இரும்பு வேலை, அதே மாதிரி கூலி வேலை, இந்த கட்டிடப் பொருள்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, கட்டிட பாவம் ப்ளூ மெட்டல்ஸ், இது மாதிரி இந்த மாதிரியான வேலைகள் தான் செய்வாங்கன்னு நம்ம டக்குன்னு 19 நம்ம எடுத்து கொடுத்துடக்கூடாது. இதுலேயே அதிகப்படியாக நுணுக்கத்தை உடைய கலை நுணுக்கத்தோடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே கல்லை கொடுக்குறோம் சிற்பியாக கூட வேலை செய்யலாம், அதே கல்லை கொடுக்குறோம் கட்டட வேலை செய்யலாம், அதே கல்லை கொடுக்குறோம் நவரத்தினங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நபராக கூட இருக்கலாம். ஆனாலும் சனியின் தன்மையோடு அந்த நபர் வந்து அந்த வேலையை செய்ய ஒரு தகுதியானவர் அப்படின்றது தான் அந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ சூரியன் நிற்கிறாருன்னா அரசாங்க வேலையை மட்டும் செய்வார், அரசாங்கத்தோடு தொடர்புடைய வேலையை செய்வார்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. எந்த லக்கணமோ அந்த லக்கணத்திற்கு 2ஆம் பாவத்தோடு, ஏன்னா படிப்பு அங்கே தான் வருது. 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 5ஆம் பாவம். இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது வந்து புகழை கொடுக்கக்கூடியது. 6ஆம் பாவம் தொழில் ஸ்தானம்.
அவருடைய கரியரில் என்ன வருமானம் வரணும், எப்படிப்பட்ட தொழிலில் பயந்த தொழில் செய்யணுமா, அடிமை தொழில் செய்யணுமா, அல்லது அவரே ஓனராக இருக்கணுமான்னு சொல்லக்கூடிய பாவம் வந்து 6ஆம் பாவம். அப்போ அந்த 6ஆம் பாவம் 2ஆம் பாவம் இது எல்லாம் ஒத்து பார்த்து தான் அதுக்கப்புறமா அந்த 10ஆம் பாவத்தை வச்சு நம்ம வந்து ஒரு தொழிலை வந்து அவருக்கு நிர்ணயம் பண்ணி நம்ம எடுத்து கொடுக்கணும். இதில் இன்னுமே வந்து அந்த ஜாதகருக்கு யோகர் யார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த யோகரை வச்சு தான் இந்த 10ஆம் பாவத்தில் அவர் வந்து என்ன தொழில் பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த ஜாதகருக்கு எடுத்து சொல்லலாம். உடனே வந்து 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னு நீங்கள் போயிட்டு கவரிங் நகை கடை வைங்க, அல்லது வந்து வீட்டு அலங்கார பொருட்கள் வைங்க அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி யாருங்கிறது நமக்கு தெரியாது. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து அதிக சாரம் வாங்கியது, அதிக கால்கள் வாங்கியது எந்த கிரகம் அதிக கால் கொடுத்துருக்கு. பல கிரகங்கள் போயிட்டு ஒரே நட்சத்திரத்தினுடைய அமைப்பில் உட்காந்துருக்கும். அந்த நட்சத்திரத்தின் வழியாகவும் அந்த ஜாதகர் வந்து வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பை உடையது. அப்போ இந்த 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது வருமானம் அதிகமாக வரக்கூடியது, தொழிலில் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடியது, தொழிலை வந்து அனுசரித்து செய்யக்கூடிய ஒரு பாவத்தை வந்து 10ஆம் பாவம் சொல்லுமே ஒழிய என்ன தொழில் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறது நிர்ணயம் பண்ணுறது வந்து 2ஆம் பாவம். 2ஆம் பாவத்திலிருந்து 4ஆம் பாவம், 4ஆம் பாவத்திலிருந்து 6ஆம் பாவம், இந்த 3ஐயுமே வந்து கலந்து ஆலோசித்தா அதுக்கப்புறமா 10ஆம் பாவத்தினுடைய தொழில் என்ன அப்படின்றத வந்து தீர்மானம் பண்ணும். ஆனாலும் தொழில் செய்கிறது அப்படிங்கிறது வந்து 10ஆம் பாவம் தான் இல்லையா? அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 10ஆம் பாவத்தினுடைய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா 2ஆம் பாவத்தில் ஒரு சுபகிரகம் இருந்தால் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தெளிவான முறையில் இவர் வந்து தொழில் செய்வார், தொழிலை நம்ம எடுத்து கொடுக்கலாம், இந்த தொழில் வந்து இவருக்கு நல்லா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா பல கிரகங்கள், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அல்லது ஒரு 3 கிரகம் 4 கிரகம் ஏதோ ஒரு கிரகத்தின் நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் நிற்குது அப்படின்னா அந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பை பொறுத்து அது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய வழியாக இந்த 10ஆம் பாவம் செயல்படுத்தி அந்த நபருக்கு வந்து வருமானத்தை கொடுக்கும். உதாரணமாக திருவாதிரையில் வந்து ஒரு 4 கிரகம் நிற்குதுன்னு வச்சுக்கோமே. மிதுன ராசியில் திருவாதிரையில் செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு, இந்த 4 பேருமே இங்கே நிற்கிறாங்க. அப்போ இந்த திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியினுடைய தன்மையை பொறுத்து புதனோடு சேர்ந்து, அப்போ அங்கேயே புதன் இருக்கார், சுக்கிரன் இருக்கு, செவ்வாய் இருக்கு, குரு இருக்கார். அப்போ இந்த புதன் சம்பந்தப்பட்ட வரவு செலவு, அக்கௌண்டன்சி, கணக்கு பார்க்குற ஒரு வேலைகளையும் வாய் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதேமாதிரி வந்து தரகு, பத்திரவழி, அதேமாதிரி நில அளவை, இது மாதிரியான தொழில்களையும் அந்த நபர் செய்வார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த தொழிலை வந்து தீர்மானம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த 10ஆம் பாவத்தில் செய்யக்கூடிய தொழிலை தீர்மானம் பண்ணுறது இந்த கிரகங்கள் போய் நிற்கக்கூடிய அடைவு. ஒரே ஒரு நட்சத்திரத்தினுடைய காலில் 2 நட்சத்திரம், அதாவது 2 கிரகம் அல்லது 3 கிரகம் இருந்ததுனாலும் அந்த கிரகத்தினுடைய அமைப்புகளில் அந்த எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ அந்த நட்சத்திரத்துடைய ராசி நாதன் யார் அப்படின்றத பார்த்து அதற்கு தகுந்த தொழிலையும் இந்த 10ஆம் பாவம் செய்யும். அப்போ இது மாதிரியான நிறைய விஷயங்களில் வந்து இந்த 10ஆம் பாவம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு தேவையான அடையாளத்தை கொடுப்பவன் 10ஆம் பாவம், 10ஆம் பாவாதிபதியும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். பொதுவாகவே 10ஆம் பாவத்தில் வந்து கெடுகிரகங்கள் நிற்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கெடுகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் வந்து 10ஆம் பாவத்தில் கெடுகிரகங்கள் நிற்கிறது அப்படின்றது வந்து பெருசாக நம்ம ஒரு ராகு நிற்கும் பொழுது தொழிலினுடைய ஆடம்பர விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அப்போ அந்த தொழிலினுடைய உயர்கட்ட மதிப்பு என்ன, அதுலேயே வந்து மிகப்பெரிய உயரமான மதிப்பில், அதாவது வந்து லாட் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் போடுறது, அதாவது வந்து போடும்போதே அதுக்கு போடக்கூடிய கொள்முதல் அப்படின்றது வந்து மிகப்பெரிய லெவலில் போடுவாங்க. பல கோடிகள் போட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை வந்து 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் சொல்லுவார். இது வந்து பிரம்மாண்டமான தொழிலை செய்யக்கூடியவர்கள் 10ல் ராகு இருந்தார். 10ல் கேது இருக்காருன்னு வச்சுக்கோமே, இவர் வந்து பிரம்மாண்டமான முதலீடுகளை போட்டு செய்யக்கூடியவர் அல்ல, பிரம்மாண்டமான யோசனைகளை வைத்து செய்யக்கூடியவர். 10ல் கேது இருக்கு, அவர் ஒரு தொழில் நிபுணத்துவம் இருக்கும், அவர்கிட்ட ஆராய்ச்சி இருக்கும், கூர்ந்த ஆராய்ச்சி செய்யக்கூடியது, எந்த தொழிலையும் நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு திறமை வந்து 10ல் கேது இருக்கிறவங்களுக்கு தெளிவாக கைகூடும். அதாவது இந்த வேலையை வந்து யாராலையும் முடிக்க முடியாது, இது ஒரு சிக்கலான வேலை, இது ஒரு காம்ப்ளிகேட்டடான வேலை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த வேலையை வந்து 10ல் கேது இருக்கிறவங்க வந்து போய் பார்த்தாங்க அப்படின்னா
மிக ரொம்ப சுலபமாகவும் சொற்ப நேரத்தில் அந்த வேலையை முடிச்சு கொடுக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அது பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு போவாங்க. இந்த பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு போயிட்டு அதுக்கு ஒரு சின்ன கதையும் கூட சொல்லுவாங்க. ஒரு கப்பல் வந்து நடுக்கடலில் வந்து ரிப்பேர் ஆகி நின்றோம். அந்த மெரைன் இன்ஜினியரிங் படித்தவங்க நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த ரிப்பேரை வந்து கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அதே மெரைனில் வந்து அந்த பட்டத்தை வாங்காத அனுபவம் வாய்ந்த ஒரு தொழிலாளி, சும்மா சாதாரணமாக ஒருத்தர், இப்போ ஒரு மெக்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வந்து பட்டம் வாங்கினவங்களுக்கு வந்து என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, மெரைன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டம் வாங்காதவங்க மெக்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெக்கானிக் பார்க்குறாரு, இந்த பட்டம் வாங்கின என்ஜினியரிங் எல்லாம் போய் பார்த்துட்டு அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியல. இந்த மெக்கானிக் போய் பார்க்குறாரு, டக்குன்னு அந்த ரிப்பேரை கண்டுபிடிக்கிறாரு. ஒரு இடத்துல வந்து ஒரு நட்டை கழட்டி விட்டு அந்த போல்ட்டை கழட்டி வேறு போல்ட்டை போட்டு விட்டு டக்குன்னு இதை இனி நீங்கள் ரன் பண்ணுங்க, என்ஜினியர் ரன் பண்ணுங்க அப்படிங்கும்போது கப்பல் ஓட ஆரம்பிச்சிருது. அப்போ அவர் கூப்பிட்டு கேட்குறாரு கப்பலினுடைய ஓனர், எவ்வளோ சம்பளம் அப்படின்னு. 2 லட்சம் அப்படின்றார். அவர் என்ன கேட்குறாரு, வந்த ஒரு போல்ட்டு தான் கழட்டினேன், கலட்டி மாட்டிட்டு நீ வரல 2 லட்சம் கேட்குற அப்படின்னு ஓனர் கேட்கும்போது இவர் சொல்லுவார், வாஸ்தவம் தான், 10 மெரைன் இன்ஜினியர் வந்தாங்க, அவங்களால சரி பண்ண முடியல. ஆனால் நான் வந்து அது என்ன ரிப்பேர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி டக்குன்னு உடனே உங்களுக்கு குறுகிய காலத்தில் அதை செஞ்சு கொடுத்துட்டேன். இது என்னுடைய அனுபவத்துக்கு நீங்கள் தரக்கூடிய ஒரு வெகுமதி தானே ஒழிய எனக்கு சம்பளம் அல்ல அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் அவருடைய மெத்த அனுபவத்தை மிக கடுமையாக எடுத்து செய்யக்கூடியவன் 10ல் இருக்கக்கூடிய கேது. அப்போ இந்த கெடுகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பிரம்மாண்டமான தொழில் முதலீடு போட்டு செய்யக்கூடியவன். தொழிலை எந்த காலத்திலையும் விட்டு தரமாட்டான், தொழிலை எந்த காலத்திலையும் அழித்து விடவும் மாட்டான். அதே மாதிரி 10ல் கேது இருக்கிறவன் நிபுணத்துவம் அதிகம் உள்ள ஒரு அமைப்பாளன். அப்போ சூரியன் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் அந்த 10ல் இருக்கக்கூடிய சூரியனுடைய தொழிலில் வந்து கொஞ்சம் கடுகடுப்பாக பேசக்கூடிய ஒரு ஆளாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது 10 பேர்த்த வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு அந்தஸ்தையுடைய ஒரு நபராக இருப்பார். இப்போ 10ல் வந்து சந்திரன் இருக்கார் அப்படின்னா 10ல் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் வலு இழந்த சந்திரனாக இருக்கார். அப்போ அவருக்கு வந்து சாப்பாடு கடை, ஹோட்டல் கடை அப்படின்றதெல்லாம் நம்ம அவர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இன்னும் வேறு நிறைய வெரைட்டி இருக்குது. ஆபரணங்கள் செய்யக்கூடிய வேலை சந்திரனுக்கு. அதே மாதிரி வந்து கடல் பொருள்களை விற்கக்கூடிய வேலை. இது மாதிரி சந்திரன் ஓரியன்டாக வரக்கூடியது, நல்ல வெகுமதி உள்ள படிப்பை செய்யக்கூடியது, ஆசிரியர், நல்ல ஆசிரியர், நல்ல கதாசிரியர், இதெல்லாம் சந்திரனுக்கு வரக்கூடியது. உடனே சந்திரன் அப்படின்னா சாப்பாட்டுக்கு தூக்கிட்டு போயிடும், நம்ம ஹோட்டலுக்கு கொண்டு போய் விட்டுறோம், நீ ஹோட்டல் கடை வைக்க நல்லா இருக்கும் செய்யும் பண்ணும் போ அப்படின்ட்டு. ஆனால் அதையே ஒரு புத்தக விற்பனையாளனாக வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவருக்கு வந்து நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியவனாக சந்திரன் இருப்பான். ஏன்னா அறிவை நிறையா சொல்லிக் கொடுக்குறவன். ஏன்னா மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அறிவை நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறதுனால சந்திரனுக்கு ஒரு புஸ்தக கடை வை நீ நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா இருக்கும். ஆபரணங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாளனாக கலைஞனாக மாற்றோம் அப்படின்னா கைத்தொழில் பண்ணுறவங்க வந்து ஆபரணங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் சந்திரனை கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து கடல் சார்ந்த பொருள்களை விற்கக்கூடிய ஒரு அமைப்பு, நிறைய வந்து கலைப்பொருள், கலை நயமிக்க பொருள்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து சந்திரனுக்கு கொடுக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் 10 இருந்தாலும் 10ல் வந்து சந்திரன் வந்து பலம் குன்றியவனாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த 2ஆம் பாவம் 7ஆம் பாவத்தையும் பொறுத்து, ஏன்னா இவர் செய்யக்கூடிய தொழிலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது 7ஆம் பாவம் தான். அப்போ இந்த 7ஆம் பாவத்தையும் பார்த்து இந்த சந்திரன் 10ல் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம தொழில் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். செவ்வாய் இருக்கார். ஆக்சுவலாக வந்து அவர் விவசாயியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மிலிட்ரி, டிரான்ஸ்ஃபார்மர், கரண்ட்டு, ஃபயரு, அதாவது வந்து தீ அணைப்பு, தீ உற்பத்தி, பெரிய பெரிய சுரங்கங்களில் வேலை செய்யக்கூடியது, அதேமாதிரி மிகப்பெரிய பாறைகளை உடைத்து கொடுப்பவன், இதெல்லாமே 10ல் இருக்கக்கூடியது. ஏன்னா ஸ்தான பலம் அவர் அந்த இடத்துல வந்து பூமி சம்மந்தப்பட்ட அனைத்து வேலைகளையும் அவர் சொல்லுவார். அதிலே வந்து ரியல் எஸ்டேட் அங்கே தான் வரும். அதேமாதிரி அடுத்தவனை அடித்து தூக்கி போட்டு தூள் கிளப்புறது அங்கே தான் வரும். அடிதடி, போர் வீரன், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து வரும். இதிலேயே படித்ததுக்கு தகுந்த மாதிரி நில அளவு செய்யக்கூடிய சர்வேயரை கூட வரலாம், நிறையா இருக்குது. அப்போ அது மாதிரியான தொழிலை வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். புதன் இருக்கார், நல்லா பேசியே வாயில் பேசியே சம்பாதிப்பார். அதேமாதிரி வந்து பங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த பக்கம் இவ்வளவு, இந்த பக்கம் இவ்வளவு, நீ எவ்வளவுக்கு தர்ற, இல்லைன்னா ஒரு பொருளை வாங்கி இன்னொரு பொருளாக வந்து உற்பத்தி பண்ணி விற்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பில் புதனுக்கு கொடுக்கலாம். புத்தக வியாபாரம் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து ஜவுளித்துறையில் நிறையா கொடுக்கலாம். ஆடை ஆபரணங்களுடைய அமைப்பை வந்து புதனுக்கு நிறையா கொடுக்கலாம். இதெல்லாமே எடுத்து தெளிவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து புதன் இருந்தால். குரு இருக்கிறார். எப்போவுமே 10ல் குரு இருந்தால் வாத்தியார் அப்படின்றோம், கண்டிப்பாக அப்படி கிடையாது. 10ல் குருவை பார்த்தோன்னே வாத்தியார் அப்படின்னு சொல்லிடுறது. அது வந்து 10ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பொதுவாக மற்றவங்களுக்கு ஒரு
உபாத்தியாயன் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றவங்களுக்கு வந்து ஒரு உபயோகமான வார்த்தைகளை சொல்லக்கூடியவர், அவ்வளோதான். 10ல் குரு இருந்தோடனே வாத்தியார் வேலைக்கு போயிடுவார் அப்படின்னு, வாத்தியாரா அப்படின்னு கேட்டோம்னா 2ஆம் பாவத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது வாய் வார்த்தையில் வரக்கூடியதுன்னு. அப்போ 2, 3 சம்மந்தப்பட்டு வந்தால் தான் குரு 10 இருந்தால் வாத்தியாராக வர முடியும். இங்கே என்ன வெளியே வரணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக இருக்கணும். உறக்க பேசுகிறவனுக்கு தான் வாத்தியார் வேலை வரும். சும்மா இது மாதிரி என்னை மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கும் வந்து அந்த 10ஆம் பாவத்தில் வந்து குரு இருந்தால் செய்யக்கூடியது சொல்லக்கூடியது அவங்களுக்கு வழிவகுப்பு அப்படின்றது வந்து வழிநடைப்படுத்துறது அப்படிங்கிறது தெளிவான முறையில் வழிநடைப்படுத்தி கொடுப்பேன் அப்படின்றத வந்து தெளிவாக இருக்குது. அப்போ 10ல் குரு இருக்கும் பொழுது ஒரு சாஸ்வதமான வேலை, மிகப்பெரிய பேங்க்கில் வேலை எடுக்கும், பேங்க்லேயும் வேலை எடுக்கலாம். பணம் எந்தெந்த இடத்துலையெல்லாம் புழங்குதோ அந்த இடத்துலையெல்லாம் வந்து அவருக்கு வேலைகள் வந்து உறுதியான வேலைகள் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் இருக்கும்போது யோசித்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே அவர், ஏன்னா முன்னறிவிப்போடு செய்யக்கூடியவர் அவர். அதாவது வந்து அவருக்கு முன்னாலே தெரியும், டக்குன்னு புரிஞ்சுக்கூடியவர், எதையுமே வந்து சமயோசித புத்தியாக டக்குன்னு உடனுக்குடனே தெரிஞ்சு செய்யக்கூடிய வேலை அப்படின்றது வந்து. அப்போ வந்து நமக்கு இந்த நாகரிகமான தொழில் அப்படின்றது வந்து ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு புறமே சுக்கிரனுடைய காரகத்துவம் அப்படின்றது வேலை செய்யும். சினிமா துறை அப்படின்றது வந்து எடுத்துக்கலாம். அது வந்து ஓரளவுக்கு 10ஆம் பாவத்தில் வந்து சுக்கிரன் வந்து யாரோட சம்மந்தப்படணும், ராகுவோடு சம்மந்தப்பட்டு சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல இருந்தால் சினிமா துறைக்கு வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சனி பொதுவாக சனி இருக்கும் பொழுது இந்த அமைப்பு அப்படின்றது வந்து கூலி, தெளிவான கூலி. அந்த சனி வக்கரமாக இருந்தால் மிகப்பெரிய ஓனர், முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ல் சனி இருக்கும் பொழுது முதலாளித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வக்கரமாகி இருக்கும். வக்கரமாகி சனி பொதுவாக ஒரு கிரகம் தனது நிலைமையிலிருந்து மாற்று நிலைமைக்கு வரக்கூடியது. நீர் எதிர்ப்பான, அதாவது கெடுகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குஜாதி ஐவர்கள் வந்து வக்கரம் அடையும் பொழுது அந்தந்த கிரகங்களுடைய தன்மைக்கு ஏற்ப மாறுபட்ட மாறுபலன்களை தருவது அப்படின்றது வக்கரமானதான். அப்போ சனி முழுமையாக இப்போ 10ஆம் பாவமே வருது, மகர லக்னத்துக்கு 10ஆம் பாவமாக சனி வந்து அந்த இடத்துல உச்சமாகி இருந்தால் அவர் வந்து எப்பவுமே அடிமை தொழில் தான், கூலிக்கு தான் போவார். அவர் அதுக்கு அதுதான் பிடிக்கும். மன்னன் ரஜினி மாதிரி அவர் வந்து அந்த மில் ஓனரமாவை கட்டினவர், இருந்தாலும் அந்த காக்கி சட்டையை போட்டு டக்குன்னு வந்து இருப்பார் இல்லையா கூலியா. அது மாதிரி இந்த 10ஆம் பாவத்தில் சனி உச்சமாகி துலா லக்னம், அதாவது மகர லக்னமாக இருந்து 10ஆம் பாவத்தில் சனி உச்சமாகி, அல்லது இங்கே மேஷம் மகரத்தில் வந்து ஆட்சியாகி, அல்லது ரிஷபம் கும்பத்தில் வந்து மூலத்திரியோணமாகி. இப்போ இவங்களுக்குமே வந்து இந்த சனி அப்படின்றது வந்து பெரிய ஃபேக்ட்ரியே நடத்துறதுக்கு இவங்களுக்கு வந்து இந்த கையில் அந்த ஃபேக்ட்ரி ஒப்படைச்சாலுமே பழையனையும் போயிட்டு எங்கேயாவது வந்து கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன்ட்டையோ அல்லது வந்து ஒரு லேபர்ட்டையோ நின்று பேசுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசாராது. இப்போ இது மாதிரியான விஷயங்களெல்லாம் சனி, ஏன்னா அது கர்மக்காரங்க அவன் தான். அந்த கர்மக்காரகன் வந்து 10ஆம் பாவத்தில் இருந்தால் இது மாதிரியான வேலைகள் செய்யும். அதுவே வக்கரம் ஆயிட்டால் கண்டிப்பாக அந்த ஓனர் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலாளி இருக்கையை விட்டு, நாற்காலியை விட்டு ஒரு ஸ்டெப் அசர மாட்டாங்க. கடுமையாக வேலை வாங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அந்த முதலாளித்துவத்தினுடைய கடுமைத்துவம் என்ன அப்படிங்கிறது வந்து சனி வக்கரமாகி 10ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட தெளிவாக பார்க்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த 10ஆம் பாவத்தை பற்றிய ஒரு விஷயம். ஆனால் இதே 10ஆம் பாவம் அப்படின்றது வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லும். என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிரகம் இருந்தால் நல்லது, 2 கிரகம் இருந்தால் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். ஒரு கிரகம் ஆண் கிரகங்களோ அல்லது பெண் கிரகங்களோ ஏதோ ஒரு கிரகம் இருந்தால் வாரிசு கண்டிப்பாக உண்டு அப்படின்றது வந்து 10ஆம் பாவம் உறுதிபட சொல்லும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. 10ல் ஒரு கிரகம் இருக்குது சார், 5ஆம் பாவம் கெட்டிருக்கு, 5ஆம் பாவாதிபதி கெட்டிருக்கான், குரு கெட்டிருக்கு, அது இது எது வேணாலும் இருக்கட்டும், ஒன்றும் கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அவருக்கு ஒரு வாரிசு உண்டு. அது பெண் வாரிசாக இருந்தாலும் சரி, ஆண் வாரிசாக, முக்கியமாக 90% ஆண் வாரிசுக்கு அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இருக்குது சார், கொஞ்சம் லேட்டாக கூட பிறக்கலாம், அல்லது முதல் பெண் குழந்தை பிறந்து அப்புறமா ஆண் குழந்தை கண்டிப்பாக பிறக்கணும். அதை நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன். கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் யாருக்கு நீங்கள் கர்மம் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு யார் கர்மம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த 10ஆம் பாவம். அதனால் வந்து அந்த 10ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு வாரிசு, உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய சொத்தையும் உங்களுடைய நிலத்தையும் பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக இன்னொரு காவலாளி வருவான் அப்படின்றது வந்து அந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மை. ஆனால் இங்கே வந்து 10ஆம் பாவத்தில் நான் இருக்கக்கூடியது, இந்த 10ஆம் பாவத்தில் சனி அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். நான் முதல்ல சொன்ன மாதிரி கூலி வேலைக்கு தான் போவார், பல தொழில்களை செய்வார். ஏன்னா இவன் வந்து 10ஆம் பாவத்து கர்மக்காரன்னு சொல்லக்கூடிய காரக கிரகமாக வர்றது. அப்போ அந்த காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக கடுமையான பலன்களை தரக்கூடிய, கடுமையான பாதக செயல்களை தரக்கூடியவனாக இருப்பான். இது வந்து லக்கணத்தை பொறுத்து அந்த 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி நின்றால் அது சிரமத்தை தரக்கூடியவனாக இருப்பான். இப்போவே வந்து இது உச்சமாகக்கூடிய துலாம் வீட்டுக்கு மகர லக்னம்,
ஆட்சியாக கூடிய மகர வீட்டிற்கு மேச லக்னம், மூலத்திரிகோணமாக கூடிய கும்ப ராசிக்கு ரிஷப லக்னம். இந்த 3 பேர்த்துக்குமே வந்து இந்த ராசியில் வந்து உச்சம், ஆட்சி, மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த லக்னங்களுக்கு நின்றுச்சு அப்படின்னா மிக கடுமையை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த சனியினுடைய அமைப்பு. அது என்ன வேலை செய்கிறாரு, என்ன தொழில் செய்ய போகிறாரு, எப்படி தொழில் செய்ய போகிறார், பல தொழில்களை செஞ்சுட்டே இருப்பாங்க. எதுலேயுமே வந்து மேலே வர முடியாத ஒரு அளவுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம சனி கர்ம பாகத்தில் நிற்கும் பொழுது அந்த காரகோ பாவனாஸ்தி பாவேசு அப்படின்ற ஒரு அடிப்படையில் அந்த ஜாதகரை ஒரு தொழிலில் இருக்க விட மாட்டான். பல தொழில்களை செஞ்சு வாழ்நாள் முழுவதும் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கண்டிப்பான ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துடுவானே ஒழிய இவருக்கு இந்த தொழிலை தான் வந்து தெளிவாக கொடுக்கணும் அப்படின்றதான் கொடுக்க மாட்டான். இதே வக்கரமான சனி ஒரு முதலாளி ஆக்கிடுவான். இதில் வந்து கண்டிப்பாக அப்போ நீச்சமான என்ன சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நீச்ச வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு 10ஆம் பாவம் அப்படின்றது கடக ராசிக்கு 10ஆம் பாவம் வந்து மேசம். அங்கே நீச்சமாகக்கூடிய சனி இதே பஞ்சாயத்து தான். எல்லா தொழிலும் நிபுணத்துவம் இருக்கும், ஆனால் இவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குது. ஏன்னா சனி நீச்சம் ஆயிடலாம். அப்போ சனி நீச்சம் ஆகும் பொழுது இங்கே கிரக காரகத்துவத்தை கொண்டு வந்துடுவான். அப்போ நான் இந்த தொழிலில் நான் உன்னை அடையாளப்படுத்த மாட்டேன், பல தொழிலை வந்து நான் உன்னை அடையாளப்படுத்த எந்த தொழிலை சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ மேசராசியில் இருக்கக்கூடிய சனி கடக லக்னக்காரங்களுக்கு மேசராசியில் சனி நீச்சமாகும் பொழுது பல துறைகளில் அவருக்கு சொந்த நிபுணத்துவம் இருக்கும், புகழில்லாத நிபுணத்துவம் இருக்கும். அப்போ வந்து இது மாதிரியான இடைஞ்சல்களை வந்து கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுது மிக கடுமையான பாதகங்களை செய்யக்கூடியவனாகவே அந்த சனி கருதப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து ஒரு கிரகம் இருந்தால் நன்மையை தரக்கூடியது, 2 கிரகம் இருந்தால் கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடியது. அநேகமாக 3-4 கிரகங்கள் 10ஆம் பாவத்தில் இருந்ததுன்னா 10ஆம் பாவத்தில் பொதுவாக கிரக அடர்வு இருக்கக்கூடாது. எந்த ராசியிலையுமே கிரக அடர்வு இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். 1ஆம் பாவத்திலே கிரக அடர்வு இருக்குது, லக்கணத்திலே கிரகம் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த திசையை வந்து எந்த கிரகம் நல்லபடியாக செய்யுதுன்றதை சொல்ல முடியாது. ஒரு 4 கிரகம் இருக்குது, 5 கிரகம் இருக்குது. அந்த 5 கிரகம் அந்த 1ஆம் பாவத்திலே நின்று தசை நடத்தும். 2ஆம் பாவத்தில் ஒரு 5 கிரகம் இருக்குது, அங்கேயே நின்று தசை நடத்தும். நல்லது கெட்டது எல்லாமே 10 வருஷ தசை, 7 வருஷ தசை, 6 வருஷ தசை, 18 வருஷ தசை, இது எல்லாத்தையுமே அதை போட்டு கச்ச தான் பண்ணும். ஆக இதில் வந்து 10ஆம் பாவத்திலேயே வந்து ஒரு 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அவர் அந்த கிரகஸ்தனாவதற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுது. நீங்கள் போய் 2ஆம் பாவத்தை பார்த்துட்டு இருப்பீங்க, கல்யாணம் ஆகுமா, குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது, 2ஆம் பாவம் நல்லா இருக்கு, குடும்பஸ்தானாதிபதி சுபகிரகங்களோட தொடர்பு, சுபகிரகங்களோட பார்வை 2லேயே உட்காந்துருக்காரு. இங்கே 10ல் 3 கிரகம் இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசை வராது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 கிரகத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு இவர் புலிப்பாணி தான் சொல்லுவார், கேழப்பா ஈரைந்தில் முக்கோள் இருக்க கெடுதி உள்ள சன்னியாசி யோகம் அப்படிம்பார். கேழப்பா ஈரைந்தில் முக்கோள் இருக்கு அப்படிம்பார். அதாவது ஈரைந்து அப்படின்னா 10, கேழப்பா ஈரைந்தில் முக்கோள் இருக்க கெதியுள்ள சன்னியாசி யோகம் அப்படின்றார். ரொம்ப கெதியாக இருக்குமா, அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு சன்னியாச யோகம் அப்படின்னு சொல்லுவார். கேழப்பா ஈரைந்தில் முக்கோள் இருக்க கெதியுள்ள சன்னியாசி யோகம் 2 யோகம் சொல்லுவார். ஆழப்பா அத்தலத்தில் இருகோள் இருக்க அப்பனே தபசியடா அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல 2 கோள் நிற்குதுன்னு வச்சுக்கோமே, அவன் தபசி ஆயிடுவான். அப்போ கிரகஸ்தனாக அதுக்கான வாய்ப்பு இல்லை. நல்லா தாடியை விட்டுட்டு கேதுனுடைய முழு அம்சமாக ஆழப்பா அத்தலத்தில் இருகோள் இருக்க அப்பனே தவசியடா ஞானி. கூடப்பா ஒரு கோளும் குணமாகி நிற்கில், ஒரு கோள் மட்டுமே குணமாகி நிற்கில், கோலத்தில் புனிதனடா ஞானியாகி மீனப்பா விண்ணுலக தேவரோடு தினமாக வீட்டிருப்பான் ரிஷிகளோட அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு கோள் நிற்கும் பொழுது 10ல் நல்ல ஒரு அமைப்பான ஜாதகமாக தெளிவான முறையில் அந்த ஜாதகரை மேம்படுத்துவார் என்று சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.